ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை, அத்தியாயம் 17, ஓவி 113. சிறிதும் கவலைப்படாதே, எப்போதும் ஆனந்தத்திலே திளைத்து வாழ்நாள் இறுதி வரை கவலைப்படாதே. ஒவ்வொரு நாளும் பாபாவின் போதனை. விளக்கம். புலன்களின் திருப்தி இல்லாமல் ஒருவரின் அடிப்படை இயல்பை மாற்றுவது ஆழ்நிலை ஆன்மாவை காண்பது மற்றும் அதற்கு விழித்தெழுவது சாத்தியமில்லை. அனைத்து ஆசைகளையும் கைவிட்டு சத்குருவிடம் மட்டுமே சரணடையும் வலுவான நம்பிக்கை கொண்ட ஒரு சாதகர் தன்னை உணரும் தகுதியை பெறுகின்றார். 5 புலன்களும் கேட்டல், தோல், கண்கள், நாக்கு, மூக்கு முதலியன முறையே தங்கள் பொருள்களான ஒளி, தொடுதல், பார்வை, சுவை மற்றும் மனம் ஆகியவற்றை கைவிடும் போது மனம் தீர்மானங்களையும் மாற்றுகளையும் உறுதியாக கைவிட்டு புத்தி அதன் தீர்க்கமான குணத்தை கைவிடும் போதுதான் உள் மகிழ்ச்சி தோன்றும். மத வெறியினுடைய வெப்பத்திலே எரிந்து கொண்டிருப்பவர்கள் எப்படி மகிழ்ச்சியை அடைய முடியும்? அவன் ரட்சிக்கப்பட விரும்பினால் சாயினுடைய அருளை பெற வேண்டும். அவரது கதையை மரியாதையுடன் கேட்டு தியானிக்க வேண்டும். இந்த கதையிலே கர்மா மற்றும் அகர்மாவினுடைய உப்பு அறிவினுடைய ஓட்டத்திலே கரைந்து சாயினுடைய வடிவம் காதுகள் வழியாக கண்களுக்குள் நுழைகின்றது. இந்த கதைகளை கேட்பதன் மூலம் இதயம் தூய்மையடைந்து பிறப்பு இறப்பு தவிர்க்கப்படும். எந்த பலனையும் விரும்பாமல் செய்யப்படும் எந்த ஒரு செயலையும் அதை வழங்குவதன் மூலம் கேட்பவர் பிரம்மத்தை அடைவார். கேட்பவர்களே, இந்த வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள், கேளுங்கள், தியானியுங்கள், தினமும் கொஞ்சம் சிந்தியுங்கள். தைத்திரிய உபனிஷத்திலே ஒரு வசனம் உள்ளது. அது பேரின்பமே பிரம்மா என்று கூறுகின்றது. அன்னமய பொக்கிஷம், பிராணமய பொக்கிஷம், மனோமய பொக்கிஷம், விஞ்ஞானமய பொக்கிஷம் மற்றும் ஆனந்தமய பொக்கிஷம் ஆகியவை ஆன்மாவினுடைய 5 உரைகள். உணவு, உயிர், மனம், அறிவு ஆகியவை பிரம்மம் அல்ல. பாத்திரங்கள் தைத்திரிய உபனிஷத்திலே மகிழ்ச்சி பிரம்மம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தைத்திரிய உபனிஷத்தினுடைய இந்த வாக்கியங்களை பாபா பின்வருமாறு மொழிபெயர்க்கின்றார். கொஞ்சம் கவலைப்படுவது என்பது எந்த கவலையும் இல்லாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதை குறிக்கின்றது. ஒருவர் இறக்கும் நேரத்தில் கூட கவலைப்படக்கூடாது. இது பாபாவினுடைய தொடர்ச்சியான போதனை. குறிப்பு: ஈமச்சடங்கு ஒரு மனிதனை ஒரு முறைதான் எரிக்கும், ஆனால் பதட்டம் என்பது நிலையற்றது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.